இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் புனித அந்தோணியாரை நோக்கிய 13 மன்றாட்டுகளில் இரண்டாவது மன்றாட்டை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த இரண்டாவது மன்றாட்டு, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து பல புதுமைகளை செய்து கொண்டு வந்த புனித அந்தோணியாரே, இந்த உலகத்தில் எளிமையை நாடி அறவழியிலே நாங்கள் நடக்கும்படி செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த மன்றாட்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மன்றாட்டை நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால் 3 கருத்துகள் இதிலே அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, உடலை ஒருத்து, அப்ப உடல் ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். இரண்டாவது, எளியவராய் வாழ்ந்து, அப்ப எளிமையை கடைபிடித்தவர் புனித அந்தோணியார், சிம்பிளிசிட்டி அல்லது பாவர்ட்டி. மூன்றாவது, நாம் அறநெறியிலே அறவழியிலே வாழ வேண்டும். அப்போ ரைட்டியஸ் லிவிங், நாம் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணுமோ அதுதான் அறநெறி. அதன் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை கேட்கிறோம். முதலாவது, உடல் ஒழுக்கம். இது ஏன் கடவுளை நோக்கிய வாழ்விலே, நமது ஆன்மீக வாழ்விலே உடல் ஒழுக்கம் அல்லது உடல் ஒடுக்கம் என்பது அல்லது உடல் ஒருத்தல் என்பது தேவைப்படுகிறது. தவ காலத்திலே நாம் அதிகமாக ஒருத்தல் முயற்சிகளில் தான் ஈடுபடுகிறோம். ஏன்? அன்பார்ந்தவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே புனித சின்னப்பர் இவ்வாறு சொல்லுகிறார்: பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். நற்செய்தி அறிவிக்கிற அவர் ஒரு இடரலாக, துர்மாதிரியாக மாறிவிடக் கூடாது. அப்ப அதற்கு அவர் என்ன செய்கிறார்? தனது உடலை கட்டுப்படுத்துகிறார். அதற்கு முந்தைய வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டை சொல்கிறார். இப்போ விளையாட்டு போட்டிகளிலே பங்கேற்கிறவர்கள், ஓட்ட பந்தயத்திலோ அல்லது ஒலிம்பிக் போட்டிகளிலோ கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடுமையான பயிற்சிகளை, உடல் பயிற்சிகளை, உணவு கட்டுப்பாட்டை, மன கட்டுப்பாட்டை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அந்த பயிற்சியிலே அந்த போட்டியிலே முதல் பரிசு பெற வேண்டும் என்னும் பொழுது ஒருவன் மன அளவிலும் உடல் அளவிலும் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அதிலே வெற்றி பெற முடியும். அப்ப அதிலே கிடைக்கிற பரிசு எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? அந்த சாதனையை இன்னொருத்தவன் முறியடிச்சானா இது முடிஞ்சது. அப்போ இந்த அழியக்கூடிய இந்த வெற்றிக்காகவே ஒரு மனிதன் தனது உடலை கட்டுப்படுத்தி, இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு ஏந்து விட வேண்டும் என்று தனது உடலை கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறான் என்றால், அழியாத செல்வமாகிய நிலை வாழ்வை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவன் தனது உடலை கட்டுப்படுத்தி அதன் இச்சைக்கு ஏற்ற விதத்திலே அவன் வாழ்ந்துவிடக் கூடாது. மாறாக அந்த உடலை அவன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலுக்கு பசி வருகிறது, நாம் சாப்பிடுகிறோம், விதவிதமாகவும் சாப்பிடுகிறோம். விதவிதமாக சாப்பிட்டவுடன் அடுத்தது என்ன நிகழ்கிறது? உடம்பு திருப்தி அடைகிறதா? இல்லை. அதை சாப்பிட்டவுடன் கொழுப்பு நெண்டுகிறது. கொழுப்பு நின்றவுடன் அடுத்த என்ன சுகத்தை தேடலாம் என்று மனது அதற்கு தான் தாவுகிறதே தவிர, ஒரு பசியை அடக்கி விட்டோம், இதோடு நாம் அடுத்த வேலையிலே மனதை ஒருமுகப்படுத்துவோம் என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த உடலுக்கான இச்சைக்கு நீங்கள் தீனி போட போட அது இன்னும் 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 என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே அந்த உடலை நீங்கள் பட்டினி போட்டீர்கள் என்றால் என்ன ஆகிறது? சப்த நாடியும் நடங்கி மனம் ஒருமுகப்படுகிறது. அப்போ உடல் இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் இறை உறவிலே வளர்வது என்பது சாத்தியம் இல்லை. அப்போ உடல் ஒடுக்கம் என்பது அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் புனித அந்தோணியார் செய்தார். அவர் மிக செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் அவர் என்ன, செல்வத்தை
விட்டுவிட்டார். தனது குடும்பத்தை விட்டுவிட்டு அவர் 16 வயதிலேயே தான் இறைவனை பின்பற்ற வேண்டும், இறைவனுக்காகவே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர். அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் என்று நாம் போற்றுகிற இந்த புனித அந்தோணியாரை நோக்கி நாம் ஜெபிக்க வருகிறோம். இப்போ நாம் ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், இப்போ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறோம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறோம். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு 1 கிலோ கொத்துக்கறி கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போயிட்டு எனக்கு 1 கிலோ கொத்துக்கறி கொடுங்க அப்படி கேட்டா செட் ஆகுமா? யாருகிட்ட எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்க வேண்டும். அப்ப புனித அந்தோணியார் எதிலே சிறந்து விளங்கினாரோ அதை சம்பந்தமாக எனக்கும் அதே போல நான் வர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் அது நியாயமான ஜெபமாக இருக்கிறது. உலகத்தையே வெறுத்தல் அதை கடவுளுக்காக விட்டு கொடுத்து விட்டு கடவுள் மட்டுமே எனக்கு போதும் என்று வந்தவரிடம் எனக்கு கார் வேணும், பைக் வேணும், பங்களா வேணும், இது வேணும், அது வேணும் லிஸ்ட் போட்டால் இது எப்படி இருக்கிறது? அப்போ உடலை ஒருத்தல் என்பது அங்கே எங்கே இருக்கிறது? அதனால்தான் ஒரு இறையிலர் சொல்லுகிறார், இயேசுநாதர் முன்பாக போய் முட்டி போட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன்? அவர் இடுப்புல இருக்கிறது ஒரே ஒரு துண்டு தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு தன்னையே வெறுமையாக்கி மனித உரு எடுத்து அடிமையின் கோலம் பூண்ட ஒரு இயேசு சிலுவையிலே கொடூரமான மரணத்தை சந்தித்து இருக்கின்ற அந்த சிலுவையை பார்த்து எனக்கு நீ இதை கொடு அதை கொடு இது என்று நம்முடைய உடல் தேவைகளை நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய ஜெபம் அமையுமே என்றால் அது எந்த விதத்திலே ஒரு நியாயமான ஜெபமாக இருக்கும்? எனவே அன்பார்ந்தவர்களே, அப்போ நாம் முதலில் புனித அந்தோணியார் சிறந்து விளங்கியது உடலை ஒருத்தவராக அவர் இருந்தார். அதேதான் பார்க்கிறோம். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் இந்த மக்களை என்ன சொல்கிறார்? இந்த சோதோம் குமாரா மக்கள், பாபிலோனிலே வாழ்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் உண்மை கடவுளை அறியாமல் இருந்ததனால், அவரை ஏற்றுக்கொள்ளாத இருந்ததனால் அவர்கள் தங்களுடைய உடல் இச்சையிலேயே அழிந்து போக அவர்களை விட்டு விட்டார் என்கிறார். ஆக உடல் சம்பந்தமான தேவைகளிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உடலிலே வியாதிகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ உடலை ஒருத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, எளியவராய் வாழ்ந்து, அவர் எளிமையை புனித மத்தேயு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஆக இந்த ஏழையரின் உள்ளத்தோர் என்றால் நான் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, மாறாக அந்த உலக பொருட்கள் மீது பற்று இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு நிலை. புனித அசிசியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய மடத்துக்கு வந்தவர் அங்கிருந்த பொருளை திருடி இருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்த அசிசியார் அங்கு இல்லை. அப்ப அங்கிருந்த சகோதரர் அவரை பிடித்து தண்டித்து விரட்டி விட்டார்கள் அந்த திருடர்கள். அப்ப அசிசியார் வந்த பொழுது இந்த தகவல் கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? உடனடியாக அந்த சகோதரரை அனுப்பி அந்த திருடர்களை போய் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க என்று ஆள் அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வந்து, நீங்க எந்த பொருளை திருட வந்தீர்களோ தயவு செய்து அதை எடுத்துட்டு போங்க, தயவு செய்து அதை எடுத்துட்டு போங்க என்று சொல்லி அவர்கள் திருட வந்த பொருளை அவர்கள் கையிலேயே கொடுத்து அனுப்பினார். அந்த பொருளை இழப்பதற்கு அவருக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏனென்றால் அது அவனுக்கு தேவைப்படுகிறது, அதனால் தான் அவன் திருட வந்திருக்கிறான். இதுதான் எனக்கு வாழ்க்கை அல்ல, எனக்கு கடவுள் போதும் என்ற எண்ணம் இருந்ததனால் தான் அந்த பொருளை அவனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த போன திருடன், பொருளை பெற்றுக்கொண்டு போன திருடன் பாதி வழியிலேயே மனம் மாறினான். இப்படி இந்த உலக பொருள் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லாம இருக்கிறாரு, அப்ப இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி போன திருடன் மீண்டும் திரும்பி வந்து அந்த பொருளை ஒப்பு கொடுத்து விட்டு
அதே சபையிலே அவனும் தன்னை ஒரு சகோதரனாக இணைத்து கொண்டு அவன் கடவுளை சம்பாதித்துக் கொண்டான். ஆக அப்ப எளியவராய் வாழ்வது என்பது ஏழ்மை நிலை என்பதை விட கடவுள் மீது பற்று உள்ள நிலை, இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாத நிலை. அப்ப நாம் என்ன பண்றோம், பல சமயத்தில் எனக்கு இந்த நம்முடைய பொருட்கள், உறவுகள் இதுதான் பெருசாக தெரிகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு உகந்தவன் அல்ல என்கிறார். அப்போ நாம் யாருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோம்? அந்தோனியார் அவருக்கு கடவுள் தான் பிரையாரிட்டியாக தெரிந்தார். அதனால்தான் முதலிலே சேர்ந்த சபை அகஸ்தீனார் சபையிலிருந்து அப்படி ஏனென்றால் கடவுளை இன்னும் எப்படி நெருங்கி வர முடியுமோ அதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போ எளியவராய் வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். எனவே அவரை நோக்கி நாம் இன்று என்ன கேட்கிறோம், அறவழியிலே வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதையும் உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? 3 விஷயம்தான் கடவுள் உங்கள்கிட்ட கேட்கறது. 3 தான். 1, நேர்மையா வாழ். 2வது, இரக்கம் காட்டு. யாருக்கு வேணாலும் இரக்கம் காட்டு. உங்கள் கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். 3வது, உங்கள் கடவுள் முன்பாக உங்களையே நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த 3 விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் அந்தோனியாரும் கடைபிடித்தார். தாட்சியோடு இருந்தார். அவர் ஒரு இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவே இல்லை. எப்பொழுதுமே தன்னை மறைத்து கொண்டார். அப்படி வாழ்ந்தவர் தான் புனித அந்தோனியாராக இருக்கிறார். அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, அவர் நோன்பு, ஜெபம், தியாக வாழ்க்கையிலே சிறந்து விளங்கினார். இந்த தவக்காலம் இதற்குத்தான் சிறப்பு பெற்றது. எனவே இன்று நாம் இன்னும் அதிகமாக இந்த பண்புகளை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் இறை வார்த்தையின் மீது எவ்வளவு ஆணித்தனமாக இருந்தார் பாருங்கள், நம்பிக்கை கொண்டிருந்தார் பாருங்கள். அதனால் தான் இறை வார்த்தை மீது தனியாத தாகம் கொண்டிருந்தார். அதனால் தான் மக்கள் கேட்காத போது, இறை வார்த்தை கேட்காத போது அவர் என்ன பண்ணார், மீன்களுக்கு போய் போதித்தார். நீங்க கேட்கலனா என்ன, இங்க பாரு என்று மீன்களுக்கு போதித்தார். மீன்கள் கேட்டது. நற்கருணை, கடவுளை பற்றிய ஒரு தர்க்கம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணார், நீ கடவுளை கண்டுகொள்ளவில்லை, உன் கழுதையை கொண்டு வா, சாப்பாடு போடாம பட்டினி போட்டு வை, நற்கருணை நான் எடுத்துட்டு வரேன். அது சாப்பாட்டுக்கு போகுதா, கடவுளை வணங்குதா பார். என்ன நடந்தது, கழுதை கடவுளை கண்டு கொண்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம சாப்பாட்டை நோக்கி போறோமா, கடவுளை நோக்கி போறோமா, நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது, கடவுள் மீது எவ்வளவு பற்று கொண்டிருந்தார் என்பது மனிதன் இல்லை என்பது இயற்கையே கடவுளுக்கு அடிபணிய வைக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு அழைப்பு 3, ஆக்ஷன் 3. அழைப்பு 3 என்னது, உடலை ஒருக்க கற்றுக்கொள்வோமா, உடல் இச்சைகளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதல்ல. 2வது, எளிமையை நேசிப்போம். பொருள் அதிகாரம்லாம் நமக்கு ஒரு சிலர், நீங்க யாருன்னே, நான் என்ஜினியர், நான் பிரின்சிபால், நான் டாக்டர், நான் செக்ரட்டரி, நான் பிஏ, இப்படிதான் பேசுவான். முதல்ல மனுஷன். அப்ப எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அற வழியிலே வாழ வேண்டும். எந்த விதத்திலும் நாம் இந்த 3 மீகா சொல்லுவது போல நாம் நேர்மையாக வாழ வேண்டும், தாட்சியோடு வாழ வேண்டும், இரக்க நெறியோடு வாழ வேண்டும். அப்ப என்ன ஆக்ஷன்? 3 ஆக்ஷன். 1, ஏதாவது ஒரு ஆசையை கட்டுப்படுத்த கத்துக்கணும். இந்த தவ காலத்துல இதை வாங்கணும் 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 நமக்கு தேவைங்கிற அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, பொருள் மீது எது மீது உங்களுக்கு அதிகமா, ஒரு புனிதர் அழகான கப்பு செய்தாராம். அது சூப்பரா இருக்குது. ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி அந்த கப்பு மேலே பார்வை போனுதான். சூப்பரா பண்ணியிருக்கோம்ல, சூப்பரா பண்ணியிருக்கோம்லன்னு அந்த ஜபத்துல மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் பார்த்தார், ஏஞ்சி போய் அந்த கப்பு தூக்கி நெருப்புல போட்டு ஜபத்தை தொடர்ந்தார். அப்ப எது நம்மை டைவர்ட் பண்ணுகிறதோ அதை தூக்கி நெருப்புல போடணும். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் நெருப்பு போட்டு கொளுத்து சொல்ல, நம்முடைய
எண்ணத்திலிருந்து அதை ஒழிக்க வேண்டும். மூன்றாவது, நாம் உண்மையை பேசுவோம். எப்போ பார்த்தாலும் இப்பெல்லாம் பொய் சர்வசாதாரணமா வருது. ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பொய் தான். அவன்கிட்ட 100 வார்த்தை பேசினான்னா அதுல ஒரு வார்த்தை தான் உண்மை இருக்கும், 99 வார்த்தை பொய் தான். இது மாணவர்களிடம் இருக்கிறது என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே சமூகத்திலே புறையோடி போயிருக்குதுன்னு அர்த்தம். அங்கிருந்து தான் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இவங்க ஒண்ணு பெற்றோருக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அப்போ பொய்யே பேசி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புறவர் பெருமானே, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பாடலாம் எல்லாருக்கும். அப்போ பொய்யே தான் பேசுறோம். அப்போ உண்மையை பேச வேண்டும். இரண்டாவது, நீதியாய் நட. மூன்றாவது, அன்பு செய். இப்பொழுது இதை உணர்ந்த நாம் அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். முழந்தாளிடுவோம். இந்த மன்றாட்டிற்கு பிறகு ஒரு கர்த்தருக்கு ஜெபம், ஒரு அருள் நிறைந்த வரியை, ஒரு திருத்தோப்புகளை நாம் ஜெபிப்போம். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து பல புதுமைகளை செய்து கொண்டு வந்த புனித அந்தோனியாரே, இந்த உலகத்தில் எளிமையை நாடி அறவழியிலே நாங்கள் நடக்கும்படி செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.